அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல 2019ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய தேவகி அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வலைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சிங்கிள் மதரா கொல்கத்தால வாழ்ந்துகிட்டு இருக்க படத்தோட ஹீரோயின் திடீர்னு ஒரு நாள் அவங்களோட பெண் குழந்தை காரணமா போறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்ச அவங்களுக்கு எக்கச்சக்கமான ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்விஸ்ட் எல்லாத்தையும் தாண்டி இவங்க தன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னதா படத்தோட மீதி கதையா இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கங்கை கரை ஓரமா இருக்க ஒரு கோயிலை காமிக்கிறாங்க. அங்க இருக்க பூசாரி கோயிலுக்கு இந்த அபிஷேகம் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொற்ற மழையில அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த கங்கை கரை ஓரமா ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு பெண்ணோட சடலம், அதாவது ஒரு குழந்தையோட சடலம் அங்க இருக்கிறத பாக்குறாரு. உடனே போலீஸ்காரங்களுக்கு தெரியப்படுத்த அவங்க அந்த இடத்துக்கு வராங்க, கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. மீடியாக்காரங்களும் இது முதல் குழந்தை கிடையாது, இதுக்கு முன்னாடி 3 குழந்தைகள் இதே மாதிரி இறந்து போற நிலையில போலீஸ்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த தொடர் கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ற மாதிரி சரமாரியா கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி படத்தோட நாயை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தேவகி அப்படின்றது அவங்களோட பேர். வேக வேகமா கொல்கத்தால இருக்க ஒரு நபரை போய் சந்திக்கிறாங்க. ஒரு சில பணங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அது கூடவே இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க போல. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணாம அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போக இவங்களோட பொண்ணு பாக்குறாங்க. ஒரு மாதிரி சோகமா உட்காந்துக்கிட்டே இருக்கு. புரியல என்னன்னு போய் கேட்கும் போது, எனக்கு அப்பா வேணுமா, அப்பா நம்ம கூட இருந்து நல்லா இருக்குள்ள மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட மைண்ட் எல்லாமே ஏதோ ஒரு சம்பவத்தை நோக்கி போக ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே, அப்பா இனிமேல் நம்ம கூட வர மாட்டாருமா, அவர் இல்லமா அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கொல்கத்தால தான் இருக்காங்க இல்லையா, அங்க இருந்து சுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 முகம் தெரியாத நபர்கள் இவங்களை சந்திக்கிறாங்க. இவங்களை பார்த்ததும் ஏதோ ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே போறாங்க. அந்த சமயத்துலதான் இவங்களோட பொண்ணுக்கும் இன்னைக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, அதாவது இந்த ஆர்ஜே ஆடிஷன் இருக்குன்னு இருக்கும். இதனால பக்கத்து வீட்டுக்காரர் தன்னோட பையனை கூட்டு போவாரு. நீங்க என்னோட பொண்ணையை கூட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட துணையோட இவங்க தன்னோட பொண்ணு அனுப்பிக்கிறாங்க அப்படின்றத காமிக்க அப்படியே கட் பண்ண இந்த ஆடிஷனுக்கு வெளியில இவங்களை வேவ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே 2 பர்சன், அவங்க நின்று சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு இவங்களுக்கு ஒரு போன் கால் ஒன்று வர ஆரம்பிக்குது. அது வந்த உடனே இவங்களோட முகம் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. அந்த போன் காலை எடுக்காம அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்துடுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்றாங்க, சமைக்கணும் அப்படின்ற மாதிரி அடுப்புல வச்சுட்டு வந்த பொருள் எல்லாமே தீஞ்சு போயிருக்கு. வேக வேகமா அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட குழந்தையோட வண்டி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சோ குழந்தை வந்துட்டாங்க போல பெரிய மாதிரி வேக வேகமா இவங்க போய் பார்க்கும்போது அங்க இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அங்க வந்தது அந்த பக்கத்து வீட்டுக்காரரோ அவரோட பையனும் மட்டும்தான். சோ இவங்களோட பொண்ணு எங்கன்னு கேட்கும்போது, என்னமா நீங்க விளையாடுறீங்களா, நான் வர லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொன்னேன், நீங்களே உங்களோட பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டு தானமா போனீங்க, இப்போ வந்து உங்களோட பொண்ணு எங்கன்னு கேட்டா எனக்கு என்னமா தெரியும்னு கேட்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னா இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு தேடி அந்த இடத்துக்கு நடந்தே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல 2 மர்ம நபர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த பொண்ணை கடத்திட்டானுங்க போல ஒரு பாக்ஸ்ல போட்டு ஊசி எல்லாத்தையும் குத்தி மயக்கம் தெளியறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், முதல்ல இங்க இருந்து கிளம்பிடா அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துக்கிட்டு வேக வேகமா போய்கிட்டே இருக்கு. இங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பக்கத்து வீட்டுக்காரர், அம்மா நீங்க உங்களோட பொண்ணை போய் சீக்கிரமா தெரியாகணும், நடந்து போனா முடியாதுமா, நீங்க வண்டியில ஏறுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆடிஷன் போனாங்க இல்லையா, அங்க போகும்போது அந்த குழந்தை இங்க இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாத குழப்பத்துல இவங்க அப்படியே பொண்ணை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. தெருவா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு 2 நபர்கள் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பட்டுன்னு ஒரு பேட்ரோல் வந்து கவனிக்க ஆரம்பிக்குது. இவங்களையும் சேர்த்து, அதாவது நீ அவனுக்கு கூட தொழிலாம பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களையும் சேர்த்து கைது பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கும் போது இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அங்க இருக்க யாருமே கவனிக்கிறதா தெரியல. அப்பன்னு பார்த்துட்டு அந்த இடத்தோட சீனியர் ஆபீசர் வர ஆரம்பிக்கிறாரு. அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்காக இந்த கேஸ் எடுத்துக்கிறாரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இவங்க நிறைய இடங்கள்ல தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ ஒரு வயசானவர் ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட கேட்கும் போது அந்த குழந்தைகிட்ட ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கதை நான் கவனிச்சேன்னு சொல்ல இவங்களுக்கு இன்னும் பயமாயிட்டு இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போட்டோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்ல இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. வேக வேகமா அந்த வயசான நபர் வர ஒருத்தர் பார்த்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அங்க போகும்போது அந்த நபர் ரோட்ல இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்னு தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. சோ கிடைச்ச ஒரு குழுவோ இல்லாம போயிடுச்சு. அது கூடவே அந்த வயசான நபரோட உடைமைகள்ல இவங்களோட பொண்ணோட திங்ஸும் இருந்ததால இவங்க ரொம்ப பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி பொத்துன்னு மயக்கம் போட்டு விழ கண்ணை திறந்து பார்த்தா அந்த போலீஸ் ஆபீசரோட மனைவி கூட இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, எல்லாத்தையும் எங்களோட கணவர் பார்த்துப்பாருன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கேட்கறதா தெரியல.
வேக வேகமாக இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்காரருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே போக ஆரம்பிக்குது. சோ அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவங்கள நம்மளால அமைதிப்படுத்த முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஊர்ல இந்த பொண்ணு கடத்துற வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் ஒருத்தரா செக் பண்ணணும்னு போக அந்த சமயத்துல தான் இந்த மாதிரியே நிறைய பெண்கள் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 18 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க சட்டம் இருந்தாலும் அங்க 10-12 வயசுல எல்லாம் குழந்தைகளை இந்த தொழிலுக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விவரங்களும் தெரிய ஆரம்பிக்குது. தேடி பாக்குறாங்க. இவங்க தேடி போன பொண்ணை எங்கேயுமே காணும். இதனால பயங்கர கோபத்தோட இவரோட சீனியர் ஆபீசர்ஸ் முத கொண்டு இவரோட கீழே இருக்க எல்லா வரைக்கும் பணத்தை வாங்கிட்டு எதுக்காக சின்ன சின்ன பொண்ணுகள் எல்லாத்தையும் தொழில் பண்ணி விட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தான் நீங்க உங்களோட ஃபேமிலியை காப்பாற்றணுமா அப்படின்ற மாதிரி திட்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணை கடத்தினதா காட்டப்பட்டுக்கிட்டு இருக்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவனுங்க அந்த பொண்ணை வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கானுங்க. இவரை பார்த்ததும் சந்தேக பார்வையில திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கு. இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னு விசாரிக்கலான்னு போக அந்த நபர் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. துரத்தி பிடிக்கலான்னு போக கடைசியில அவர் எங்க போனார் என்ன ஆனார்னு தெரியல. சோ எதுக்காக அந்த நபர் ஓடினார் அப்படின்ற குழப்பத்துல ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களோட பொண்ணை கடத்தி இருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த டிமாண்டுமே அவங்க வைக்கல, மேபி இது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணிருக்கலாம் இல்லையா, அப்படி யாராவது உங்களுக்கு எதிரி இருக்காங்களான்னு கேட்கும்போது இவங்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலை பார்த்திருக்காங்க. அதே ஹோட்டல்ல சேர்ந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வயசுல சின்ன பையன் அப்படின்றதால தம்பி ஸ்தானத்துல வச்சு இவங்க அவரை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா அந்த மனுஷன் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கணும், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையில பல வேலைகளை பார்த்திருக்காருன்னு தெரிய வருது. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவலா உனக்கு உன் பொண்ணு இருக்கிறதால தானே இந்த முடிவெடுக்க யோசிக்கிற, உன் பொண்ணை எனக்கு ஏதாவது பண்ணிட்டு ஆனா அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சபதம் எடுத்துட்டு அங்க போயிருப்பாரு. மேபி இது எல்லாத்தையும் அவன் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற தாட்ல அவனை பிடிக்கணும்னு போக அவன் பாத்தீங்கன்னா இந்த போலீஸ்காரருக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறான். சார் நான் சொல்லிட்டு வந்தது எல்லாமே உண்மைதான், ஆனா அவங்கள பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட கணவர் வந்துட்டாரு அப்படின்னா நான் எப்படி 2ஆம் தரமா சார் போறது, அதனாலதான் எனக்கு வேணான்னு சொல்லி நான் வந்துட்டேன்னு சொல்ல இவருக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஹீரோயினை விசாரிக்கும் போது என்னோட கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க என்ன அவரோட கணவர் உயிரோட இருக்காரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போனதால இந்த கேஸ நீங்க பொய் சொல்லாம சொன்னா மட்டும்தான் என்னால உங்களோட பொண்ணை கண்டுபிடிச்சே தர முடியும். இது எல்லாத்துமே நான் எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட பையனையும் நான் இதே மாதிரி ஒரு இடத்துல தான் இழந்திருக்கேன், அந்த சோகத்தை நீங்க அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாட்கள் நான் பொறுமையா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள் எதுவும் எனக்கு பிடிபடலையே அப்படின்ற மாதிரி உண்மைகளை கேட்க ஆரம்பிக்க அது மூலமா ஒரு பிளாஷ்பேக் வந்து போக ஆரம்பிக்குது. சோ இவங்களோட கணவர் பார்த்தீங்கன்னா காதலிச்சுதான் கல்யாணம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு அன்பா ரொம்ப பாசமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த சமயத்துல தான் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. குழந்தையோட இவங்களோட ஃபேமிலி க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவங்களோட கணவர் வேலையை விட்டுட்டு நான் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பணத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு இந்த குடிக்கு அடிமை ஆயிட்டாருன்னு இருக்கும். இவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கேட்கறதா தெரியல. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நியூஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. எங்க இவங்க இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வேலைக்கு போகாம இவங்களோட கணவரை பிரஷர் போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த குழந்தை வேணா கலைச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு. இதுல நடந்த ஆக்சிடென்ட்ல அவங்க 2வது குழந்தை கலைஞ்சு போச்சு. இவரு இவங்களை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ லிட்டரலி என்னோட கணவர் இறந்து போன மாதிரி தான். அதனாலதான் இந்த விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண அந்த கணவரை போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரர் கிளம்ப ஆரம்பிக்க அவர் ஊர்ல இல்ல அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு ஒயின் ஷாப்புக்கு போய் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவனுங்க பேசுற பேச்சு எல்லாத்தையும் ஒரு போலீஸ்காரர் கவனிக்க ஆரம்பிக்கிறார். சந்தேகமா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போக அவனுங்க அவங்களோட வண்டிக்குள்ள ஏதோ ஒன்று வச்சிருக்கானுங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவனுங்களை அடிச்சு கிடிச்சு விசாரிக்கும் போது பயப்பட ஆரம்பிக்கிறானுங்க. சோ பட்டுன்னு இது ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. அந்த மனுஷனை விசாரிக்கும் போது அப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. இது நேரம் வரைக்கும் இவனுக்கு தான் அந்த குழந்தைய வச்சிருக்கானுங்க அப்படின்ற தோட்டத்துல தான் நமக்கு காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, ஆனா இந்த குழந்தை அவனுக்கு கிட்ட கிடையாது. ஆனா குழந்தைய கடத்தணும் அப்படின்ற மாதிரி போட்டோ எல்லாம் வச்சிருப்பானுங்க. இந்த போட்டோ எப்படிடா வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் போது சரி இந்த குழந்தைய கடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களுக்கு பணம் கொடுக்கறதா சொன்னா அதனாலதான் சரி இந்த வேலையை பார்க்கலான்னு போனோம். ஆனா அந்த குழந்தைங்களால கடத்த முடியாம போயிடுச்சு சார்னு சொல்ல அப்ப வண்டிக்குள்ள என்னடா வச்சிருக்கீங்க, நான் அதை திறந்து பார்க்கும்போது மயக்க நிலையில ஒரு நாய் இருக்கு. இதை பத்தி கேட்கும் போது சரி இந்த டாக் வச்சு ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாங்க, அதுல 1 போட்டா 2 கிடைக்கும், 2 போட்டா 4 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பணத்தை நாங்க இழந்துட்டோம் சார், மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா அந்த டாக் வச்சு டோர்னமெண்ட் நடத்துறாங்க இல்லையா, அதே நாங்க நடத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்காக திருடப்பட்டதுதான் இந்த நாய். இதை வச்சுட்டுதான் நாங்க ஊரு ஃபுல்லா சுத்திக்கிட்டு ஆனா அந்த குழந்தைய கடத்தணும்னு சொன்னா இல்லையா, அவனுக்கிட்டயும் இந்த குழந்தைக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சுத்த விட்டுக்கிட்டே இருந்தோம். மற்றபடி இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லும் போது இவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தான் இல்லையா அவனை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது சார் இந்த குழந்தைய நான் கடத்த சொல்லவே இல்லை சார், இது என்னோட அக்காவோட குழந்தை சார்னு சொல்லும் போது இவருக்கு ஒண்ணுமே புரியல, இங்க இணையா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது மறுபடியும் ஒரு ட்விஸ்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த லேடி பாத்தீங்கன்னா குழந்தைய காணோம்
அப்படின்ற மாதிரி ஒரு 11 மணிக்கு வந்திருப்பாங்க. 7 மணிக்கு காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா சிசிடிவில செக் பண்ணி பார்க்கும்போது 8:30க்கு இவங்க தான் அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் பதிவாயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க இதை கேட்கும் போது சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியாம அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவங்க அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போனாங்க அப்படின்றது புரியல. இதனால பயங்கர ஷாக்கோட நிற்கும் போது என்னோட அக்கா மாமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவங்க அங்க என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஏதோ ஒன்று சீக்கிரட்டா பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நோய் இருக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நினைவுகளை அவங்க மறந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதோட ஃபைனல் ஸ்டேஜ்ல அவங்க யாருன்னே அவங்க மறந்துடுவாங்கன்னு இருக்கும். இதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க டாக்டர் கிட்ட சஜஷன்லாம் கேட்கும்போது இவங்களோட குழந்தைய சேஃப்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு சஜஷனை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா தான் இந்த ஃபேமிலிக்கு, அதாவது இந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அவங்களோட நெருக்கமா இருந்திருக்கும். அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. இதனால என்னோட குழந்தை நீங்க தத்தெடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. ஸோ அன்னைக்கு, அதாவது தத்தெடுத்த அன்னைக்கு தான் கரெக்டா ஹீரோயினுக்கு இவங்க போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோயின் கூட ஜோன் அவுட் ஆகி ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அங்க கனெக்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு குழந்தைய கூட்டு வரேன்னு சொன்னவ அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. ஆனா இப்ப குழந்தைய காணும்னு சொன்னது எங்களால ஏத்துக்கவே முடியல சார். நீங்க தான் அந்த குழந்தையும் சரி அவளையும் சரி காப்பாத்தி ஆகணும் சார், இல்லைன்னா அவளோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாயிடும் சார் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட பொண்ணை தேடி அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரேண்டமான போன் கால் வர ஆரம்பிக்குது. உன்னோட குழந்தை என்கிட்ட தான் இருக்கா, அது உனக்கு வேணும், அதாவது உன்னோட குழந்தை வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற பணம் நகை அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் பிரிட்ஜுக்கு வந்துருன்னு சொல்ல இவங்க வேகமா அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அந்த நபர் கால் பண்ணி ஒரு இடத்துல தூக்கி போறேன்னு சொல்ல இவங்க அங்க தூக்கி போட்டுட்டு தன்னோட குழந்தைக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட குழந்தை வர மாதிரியும் இவங்க அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இமேஜினேஷன்ல இவங்க போய்கிட்டே இருக்கு. அந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த பணத்தை எடுத்த நபரும் அவரோட நண்பருக்கு போன் பண்ணி பணத்தை வாங்கியாச்சு, அந்த பொண்ணை வித்துடலாண்டா அப்படின்ற மாதிரி வேகமா வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ரோட்ல ஒரு சின்ன சண்டையை எடுத்து இதனால அந்த நபர் கூட இறங்கி வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சைடா ஹீரோ வர ஆரம்பிக்கிறாரு. இதை தெரிஞ்சதும் இந்த நபர் இருக்கா இல்லையா, அங்க இருந்து நழுவலாம் ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஹீரோயினோட பேக் அங்க இருக்கிறத அவர் கவனிச்சிட்டார். ஆமா இது யாரோட பேக், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனை பிடிச்சிக்கிடிச்சு விசாரிக்கும் போது அது மூலமா தான் இதுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு 3 பேர் இருக்கானுங்க. இவங்களோட முழு நேர வேலை என்ன அப்படின்னா இந்த பெண்கள் குழந்தைகள் அப்படின்ற எல்லாத்தையுமே கடத்தி பணம் புடுங்கி அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் வித்துருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க அன்னைக்கு பிளான் போட்டது மினிஸ்டரோட பையன் அந்த இடத்துக்கு வரான், அவனை கடத்தணும் அப்படின்றது தான். ஆனா அது நடக்க முடியாம போறதால இவங்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இந்த குழந்தைய பாக்குறாங்க. இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ மிடில் கிளாஸ்ல நம்ம கை வச்சிட்டோம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. சரி வர வரைக்கும் ஒரு 10 லட்ச ரூபா அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அதுக்குண்டான வேலைகள் எல்லாத்தையும் தான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் தெரிஞ்சதும் அந்த நபரை பிடிச்சிட்டு மிச்சம் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவனுங்களை தேடி அலைய ஆரம்பிக்கிறார். அதை அப்படியே கட் பண்ணி அவனுங்க 2 பேர் கிட்ட போக ஆரம்பிக்குது. குழந்தை இவனுக்கு கிட்ட தான் இருக்கு. இவனுங்க அந்த குழந்தைய வித்துறணும் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. கரெக்டான ரேட்டு கிடைக்கிறதா தெரியல. இதனால என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது 2 பேர்ல ஒருத்தரோட போன் பாத்தீங்கன்னா அப்படியே லோ பேட்டரியில கரெக்டா அவங்க குழந்தைய வச்சிருக்காங்க இல்லையா அதுக்குள்ள விழுந்து போகுது. அந்த குழந்தைய கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஒரு போன் இருக்கு. உடனடியா தன்னோட அம்மாவுக்கு போன் பண்ணி அந்த குழந்தைக்கு தெரியுற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, அம்மா நான் இங்க தான் இருக்கேன், என்னால மூச்சு விட முடியலமா, நீங்க உடனே வந்து என்ன காப்பாத்துக்குமா அழுதுகிட்டே இருக்கும்போது இவங்க அந்த குழந்தை சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு கரெக்டா அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா நிறைய டாக்ஸி நின்றுகிட்டு இருக்கு. அந்த ஒரு டாக்ஸில தான் இவங்களோட குழந்தை இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாம இவங்க எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே கிடைக்கிறதா தெரியல. அண்ட் போலீஸ்காரரும் இவங்களை கம்யூனிகேட் பண்ணணும், அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்ற பல விஷயங்களை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கா. அதே சமயத்துல அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அவனுங்க ஒரு இடத்துல பெட்ரோல் போடணும் அப்படின்ற மாதிரி காரை நிறுத்தும் போது அந்த டைம்ல தான் அந்த பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அவருக்கு இவங்க காருக்குள்ள இடத்தை வச்சுட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ்காரங்களுக்கு தகவல் சொல்லலான்னு போக அந்த 2 பேராலையும் இவர் சாகடிக்கப்பட்டார். அது இங்க இருக்கிறது பிரச்சனை, இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 புரோக்கர் கிட்ட போக ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப கம்மியா சொல்றாரு, இன்னொருத்தர் நான் ஒரு லட்சக்கணக்கில் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதால அந்த இடத்துல முடிச்சுட்டு இந்த குழந்தைய வித்துட்டு போயிடலாம் அப்படின்ற பிளானோட அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியும் இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து டீல் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் காலையில தானே இந்த குழந்தைய நம்ம கிட்ட கேட்டு போனாங்க அப்படின்னு ஒரு தாட் வர ஆரம்பிக்குது. வேகமா ஹீரோ கிட்ட இந்த தகவலை சொன்னதும் அவ சரியான சமயத்துல வந்து இந்த குழந்தையோட சேர்த்து அவங்களை புடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அவனுங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஒருத்தன் அந்த குழந்தைய தூக்கிட்டு கார்லயும் இன்னொருத்தன் அங்க இருந்து பிரிஞ்சு ஓட ஆரம்பிக்கிற. அவர் பின்னாடி துரத்திட்டு போய்கிட்டே இருக்கும்போது சுட்டெல்லாம் பாக்குறாரு. அடி எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த நபர் ஓடி ஒளிஞ்சு போயிட்டார். சோ இந்த வாட்டி எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற சோகத்துல அவர் இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அடிபட்டு கிடக்குறா இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் மேல கார் மோதணும்னு வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல அந்த நபரை ஹீரோயின் தான் காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தன்னோட குழந்தைய
கடத்தினது இவனுங்க தான் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியாது. இதனால என்னப்பாச்சு, காலில் என்னப்பா அடிபட்டிருக்கு அப்படின்னு மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி வேணுமாப்பா, ஏதாவது கால் பண்ணி கூப்பிடணுமாப்பா அப்படின்ற மாதிரி போன் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க. வந்து அந்த நபரும் ஹீரோயினை பாக்குறாரு. அண்ட் உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேக வேகமா அவரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க போய்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம கொஞ்சம் விட்டுருந்தோம் வையா, அந்த அம்மா கிட்ட மாட்டிருப்போம்டா, நம்ம குழந்தைய வச்சுட்டு சுத்துறோம் இல்லையா, அது அவங்களோட பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அடிபட்டு கிடக்குறா இல்லையா அவர். இந்த குழந்தைய கடத்தினதுல இருந்தே நம்ம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ இது வேற ஒண்ணு பண்ணலாமா, இந்த குழந்தைய அவங்க கிட்டே விட்டுட்டு நம்ம போயிடலாம்டா, நம்ம வேற ஏதாவது குழந்தைய பாத்துக்கலாம்னு சொல்ல பக்கத்துல இருக்கவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரின்னு தலையாட்டாரு. உடனே அந்த அம்மாக்கு போன் பண்ணி உங்களோட குழந்தை வேணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு சொல்ல அவங்க கம்ப்ளீட்டா, அதாவது அந்த டிசீஸால கம்ப்ளீட்டா அதனோட குழந்தை எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டாங்க. என்னோட குழந்தை வீட்டுல தான் இருக்கு, ஆமா நீங்க யாருன்னு சொல்லும் போது இவங்க குழம்பி போறாங்க. அவன் உன்னை காப்பாத்தி ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம அந்த குழந்தைய கொடுக்க வேணாண்டா அப்படின்ற மாதிரி கார்ல பயணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, கார் நம்பரை ட்ராக் பண்ணிட்டார். அது எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. பழச எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னோட குழந்தை எப்படி காப்பாத்த போறாங்களோ அப்படின்ற சிந்தனையில நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. சோ இவங்க அந்த ஆடிஷன் முடிச்சுட்டு தன்னோட குழந்தைய கூட்டு வந்துகிட்டே இருக்கும்போது குழந்தாம எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ஐஸ்கிரீம் காரன் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களோட முகத்துல ஒரு வண்டி வெளிச்சம் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த வண்டி வெளிச்சத்தால இவங்க அப்படியே பிளாங்க் ஆகுறாங்க. வண்டிக்குள்ள இருக்கிற விஷயத்த பார்த்தது உங்களுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் வேற ஒரு ஃபேமிலியோட அங்க இருக்காரு. சோ இதை பார்த்தது அப்படியே கம்ப்ளீட்டா இவங்க அப்படியே எரேஸ் ஆயிடுறாங்க. அந்த சமயத்துலதான் குழந்தை தனியா ஸ்பிளிட் அப் ஆக ஆரம்பிக்குது. இவங்க கடத்திட்டு போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப குழந்தையோட ஞாபகம் வந்ததால இவங்க மறுபடியும் போன் பண்ணி அப்ப நான் ஏதோ ஒரு விஷயத்துல பேசிட்டேன், என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, என் குழந்தைக்காக நான் அங்க வரேன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறானுங்க. ஏதோ பிளான் தான் இருக்கு போல, சரிவா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வர சொல்றானுங்க. குழந்தைய எதுவும் தெரியாத மாதிரி விட்டு போகலான் ட்ரை பண்ண போலீஸ்காரர் இருக்கிறத கவனிச்சிட்டாங்க. சோ அவர் ட்ராக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டார். இதனால நம்ம ட்ராப் ஆயிட்டோம், நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்ற மாதிரி குழந்தைய மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இத்தோட முடிவுல அந்த போலீஸ்காரால அவனுக்கு எல்லாருமே பிடிக்கப்பட்டு அந்த குழந்தைய அவர் காப்பாத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். குழந்தைய காப்பாத்துறது இவங்களோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் ஓடி வந்து ஒரு அம்மாக்கு எல்லா விஷயங்களும் மறந்து போச்சு, இதுக்கு மேல அவங்க கூட உன்னால இருக்க முடியாதுமா, அவங்கள வேற ஒருத்தவங்க நல்லா பாத்துப்பாங்க, நீ ஏன் கூட வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க. தத்து கொடுத்தாங்க இல்லையா அந்த பேரண்ட்ஸும் அங்க வந்து உன்னோட அம்மா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எங்ககிட்ட தத்து கொடுத்துருக்காங்க, நீ எங்க கூட வந்துருமா, உங்களை நாங்க நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைட்ல இருந்து ரெண்டு ஃபேமிலி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. தன்னோட அம்மாவை பாக்குறாங்க. எல்லாத்தையும் மறந்து போய் ஒரு ஓரமா நின்றுகிட்டே இருக்கும்போது இது நாள் வரைக்கும் என் அம்மா என் கூட இருந்து என்னை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் அதை விட்டு போக விரும்பல, இது நாள் வரைக்கும் அவங்க என்ன பாத்துட்டாங்க இல்லையா, இனிமேல் நான் அவங்கள பாத்துக்கிறேன், எனக்கு யாருமே வேணாம், அம்மா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் நீங்க கவலைப்படாதீங்கம்மா, உங்களை இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மாவும் பொண்ணு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போலீஸ்காரர் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.